ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ அன்னபூரணி சிலையை வீட்டில் வைத்து எப்படி வழிபடுவது அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எங்க அக்கா வீட்டோட பூஜா ரூம் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது எங்க அக்காவோட வீடு. அக்கா வீட்டில் இருக்கிற அன்னபூரணி சிலையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாகவே எல்லார் வீட்லேயும் அன்னபூரணி சிலை அல்லது ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கும். அன்னபூரணியை நம்ம எப்படி வைத்து வழிபடுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தட்டில் பச்சரிசி இட்டு அதில் அன்னபூரணி சிலையை வைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து அதை வழிபட வேண்டும். இப்போ அந்த பச்சரிசியை நீங்கள் வாரம் ஒரு முறை க்ளீன் பண்ணுறப்ப அதை வீண் பண்ணக்கூடாது. அதை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டே ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம வீக்லி ஒன்ஸு அதை நம்ம எடுத்து அதை நம்ம நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அன்னபூரணி சிலை நம் கட்டை விரலை விட சைஸை விட பெரிய சிலையாக இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு நெய்வேத்தியம் பண்ணணும், அபிஷேகம் பண்ண வேண்டும், அதுக்கு வஸ்திரம் அணிவிக்க வேண்டும். பலருக்கு தெரியாத ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சிவனுக்கு மட்டும்தான் நெற்றிக்கண் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் பெண் தெய்வங்களில் நெற்றிக்கண் இருக்க ஒரே தெய்வம் அன்னபூரணி தாய் தான். காசிக்கு போனவங்க கண்டிப்பாக அன்னபூரணி தாயை தரிசித்திருப்பீங்க. ஒரு கையில் தங்க கிண்ணமும் இன்னொரு கையில் தங்க கரண்டுடன் காட்சியளிக்கும் அந்த அன்னபூரணி தாயை பார்த்துருப்பீங்க. போகாதவங்க கண்டிப்பாக நீங்கள் போகிறப்ப போய் தரிசிங்க. நம்ம இப்போ தினமும் சமைக்கிறப்ப என்ன பண்ணணும், ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிகிட்டே வந்தோன்னா அதை நம்ம பக்கத்தில் இருக்கிற கோயில் அல்லது ஆசிரமம் எதுக்காவது கொடுக்கலாம். அன்னபூரணியை வீட்டில் வைத்து வழிபட்டால் எப்போதுமே நம்ம வீட்டில் வறுமை இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம். அனைவரும் அன்னபூரணியை வழிபாடு செய்து சந்தோஷமாக வாழ்த்துக்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ மக்களே.